வணக்கம். வேட்டு நியூஸுக்கு வரவேற்கிறோம். நேற்றைய தொடர் கேள்வி. 6வது கேள்வி. சமஸ்கிருத ஆராய்ச்சிக்காக இந்தியா எந்த நாட்டுடன் இணைந்து செயல்பட உள்ளது? ஆப்ஷன் ஏ மாலத்தீவுகள், ஆப்ஷன் பி இலங்கை, ஆப்ஷன் சி நேபாளம், ஆப்ஷன் டி பங்களாதேஷ். சரியான பதில் ஆப்ஷன் சி நேபாளம். சமஸ்கிருத ஆராய்ச்சியை மேம்படுத்த இந்தியா நேபாள அரசுடன் இணைந்து செயல்பட உள்ளது. அதன்படி இரு நாட்டு அறிஞர்களும் இணைந்து சமஸ்கிருத ஆராய்ச்சி மற்றும் கல்வியை முன்னேற்றுவதை நோக்கமாக கொண்டு செயல்பட உள்ளனர். இன்றைய நாளுக்கான முதல் கேள்வி. 2024 ஆண்டிற்கான ஃபிடே கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டி எங்கு தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ ஜப்பான், ஆப்ஷன் பி சீனா, ஆப்ஷன் சி ரஷ்யா, ஆப்ஷன் டி கனடா. சரியான பதில் ஆப்ஷன் டி கனடா. ஃபிடே கேண்டிடேட்ஸ் செஸ் தொடர் கனடாவில் ஏப்ரல் 3ஆம் தேதி தொடங்கியது. இதில் வெற்றி பெறுபவர்கள் அடுத்த உலக சாம்பியன் பட்டத்தை வெல்வதற்கான ஆட்டத்தில் விளையாடுவதற்கான தகுதியையும் பெறுவர். இதில் 35 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவை சேர்ந்த 5 போட்டியாளர்கள் பங்கேற்கின்றனர். 2வது கேள்வி. உலகின் மிக வயதான மனிதர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆப்ஷன் ஏ ரஷ்யா, ஆப்ஷன் பி ஜப்பான், ஆப்ஷன் சி வெனிசுலா, ஆப்ஷன் டி நேபாளம். சரியான பதில் ஆப்ஷன் சி வெனிசுலா. வெனிசுலா நாட்டை சேர்ந்த உலகின் மிக வயதான நபர் ஜூவான் விசின்டே பெரோஸ் மோரா தனது 114வது வயதில் ஏப்ரல் 2ஆம் தேதி காலமானார். இவர் 2022ஆம் ஆண்டில் கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் உலகின் மிக வயதான நபர் என்று இடம்பெற்றார். 3வது கேள்வி. இந்தியாவின் பணக்கார பெண் யார்? ஆப்ஷன் ஏ சாவித்ரி ஜிண்டால், ஆப்ஷன் பி ரோகிணி ஷிவ் நாடார், ஆப்ஷன் சி நீட்டா அம்பானி, ஆப்ஷன் டி ரேகா ஜுன்ஜுன்வாலா. சரியான பதில் ஆப்ஷன் ஏ சாவித்ரி ஜிண்டால். அமெரிக்கா ஊடக நிறுவனமான ஃபோர்ப்ஸ் 2024ஆம் ஆண்டின் இந்தியாவின் பணக்காரர்கள் பட்டியலை வெளியிட்டுள்ளது. அதில் இந்தியாவின் பணக்கார பெண்கள் பட்டியலில் சாவித்ரி ஜிண்டால் ரூபாய் 2.95 லட்சம் கோடி, அதாவது $35.5 மில்லியன் நிகர மதிப்புடன் முதலிடத்தில் உள்ளார். 4வது கேள்வி. சமீபத்தில் ஆசிய விளையாட்டு ஆணையத்தின் உறுப்பினராக நியமிக்கப்பட்ட இந்திய வீராங்கனை யார்? ஆப்ஷன் ஏ பி.வி. சிந்து, ஆப்ஷன் பி ஷைனி வில்சன், ஆப்ஷன் சி சுபா வெங்கடேசன், ஆப்ஷன் டி பி.டி. உஷா. சரியான பதில் ஆப்ஷன் பி ஷைனி வில்சன். ஆசிய விளையாட்டு ஆணையத்தின் உறுப்பினராக இந்திய ஓட்டப்பந்தய வீராங்கனை ஷைனி வில்சன் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் 2024 முதல் 2028 வரை இப்பதவியில் தொடருவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5வது கேள்வி. இந்தியாவில் புற்றுநோய்க்கான முதல் மரபணு சிகிச்சை எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ ஐஐடி மெட்ராஸ், ஆப்ஷன் பி ஐஐடி டெல்லி, ஆப்ஷன் சி ஐஐடி கராக்பூர், ஆப்ஷன் டி ஐஐடி பாம்பே. சரியான பதில் ஆப்ஷன் டி ஐஐடி பாம்பே. ஐஐடி பாம்பேயில் ஏப்ரல் 4ஆம் தேதி கார்டி செல் தெரப்பி என்ற புற்றுநோய்க்கான இந்தியாவின் முதல் மரபணு சிகிச்சை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவின் முதல் கார்டி செல் சிகிச்சையை டாடா மெமோரியல் மருத்துவமனை மற்றும் இம்யூனு ஏசிடி உடன் இணைந்து ஐஐடி பாம்பே உருவாக்கியுள்ளது. 6வது கேள்வி. சமீபத்தில் எந்த நாட்டில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது? ஆப்ஷன் ஏ சீனா, ஆப்ஷன் பி தைவான், ஆப்ஷன் சி ஜப்பான், ஆப்ஷன் டி பூட்டான். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பயனுள்ள வீடியோவை உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் குறித்த வீடியோக்களுக்கு தினமும் வேட்டு நியூஸை படியுங்கள். வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம்.